வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? படித்ததில் பிடித்தது மாதிரி கேட்டதில் நான் ரசித்தது. அதாவது பாரதி பாஸ்கர் இருக்காங்கள்ல, அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர். ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்க பேசினதில் நான் ரசித்த பகுதி இது. என்னென்னா, ஒரே வார்த்தை தான், அது எந்தெந்த இடத்துல பொருள் தருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. என்னென்னா, ஐ லவ் யூ. அதாவது ஒரு 3 வயசு குழந்த, 3 வயசு பையன் அவங்க அம்மாவை பார்த்து ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் மனசு அப்படியே குளிர்ந்து போய் ஐ லவ் யூ டூ கண்ணா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவனே வளர்றான். 10 வயசில் ஐ லவ் யூம்மா அப்படிங்கிறான். உடனே அவங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்பா ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 20 வயசில் அம்மா ஐ லவ் யூ அப்படிங்கிறான். இந்த பாரு, நேற்று அந்த பொண்ணு கூட பார்த்தேன், இது படிக்கிற வயசு, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து 26 வயசு ஐ லவ் யூம்மா அப்படின்னு ஆசையாக சொல்கிறான். உடனே நேற்று உங்கூட கம்பைன் ஸ்டடி பண்ணாலே பொண்ணு, அதை பற்றி தானே சொல்ல போகிற, அது உனக்கு சரிப்படாது, இப்போவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து 36 வயசு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, மருமக இருக்காங்க. அப்போ அம்மா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அவங்க அம்மா அந்த பக்கம் வராங்க. ஐ லவ் யூம்மா அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போவே சொன்னேன்னே கேட்டியா, இவன் உனக்கு சரிப்பட மாட்டான்னு, இப்போ அனுபவி அப்படிங்கிறாங்க. அடுத்து 55 வயசு பையனுக்கு, அவங்க அம்மாவுக்கு 80 வயசு. அப்போ அப்படியே கிட்ட அவங்க அம்மா தலையை தடவி ஐ லவ் யூம்மா அப்படிங்கிறான். உடனே இந்த பாருடா, நான் எந்த கையெழுத்து போட மாட்டேன், உங்கள் அப்பா அப்போவே சொல்லிட்டு போயிருக்காங்க, அப்பா மேலே சத்தியம், நான் கையெழுத்து போட மாட்டேன், சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான் அந்த அம்மா கிட்ட இந்த பையன் சொல்கிற வார்த்தை. அது ஒவ்வொரு வயசுலையும் என்ன பொருள் தருது பாருங்கள். அது என்ன நினச்சி சொல்கிறான் அப்படிங்கிறத அவங்க அம்மா எப்படி யோசித்து பதில் சொல்கிறாங்க பாருங்கள். இதை அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதை நான் கேட்குறப்ப ரொம்பவே ரசித்தேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.